ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். காலையிலேயே மாடிக்கு தான் வந்திருக்கோம். முருங்கைக்காய் பறிக்கணுங்கிறதுக்காக சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம். சென்னையில் ஏதோ ஒரே ஒரு காய் மட்டும் போடுறாங்க, போட்டுட்டு சாம்பார் அப்படின்னு, அதாவது முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரி. நாங்கள் சாம்பார்னாலே எல்லா காயையும் போட்டு தான் வைப்போம். கதம்ப சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சிறுபருப்பு சாம்பார் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சிறுபருப்பு சாம்பார் பண்ணுறதா இருந்தால் அதில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் துவரம்பருப்பு சாம்பார் செய்வீங்க அப்படின்னா அதில் 2 ஸ்பூன் சிறுபருப்பு போட்டுக்கோங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாம் போட்டுட்டு சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு 6 விசில் வந்தால் போதும். சிறுபருப்புங்கிறதுனால சீக்கிரமாகவே குழஞ்சி வெந்துடும். இப்போ இன்னொரு அடுப்பில் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு தாளிப்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் போடுங்க. போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கருகணுன்னெலாம் தேவையில்லை. நம்ம மற்ற காயெல்லாம் வதங்கும் போது அதுவாகவே வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்துருக்க காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், மாங்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, நம்ம வீட்டில் பறித்த முருங்கைக்காய் இது எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் முள்ளங்கி போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி சேர்க்கல. அப்புறம் காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டு அது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைங்க. காய் ஒரு அரை பங்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மாங்காய் சேர்த்துருக்கேன், அதனால் இன்றைக்கி புளி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். மூடி போட்டு மறுபடியும் வேக வைங்க. இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. காயும் ஓரளவு வெந்துருச்சு. கடைசியாக தூவுறதுக்காக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது காலையில் இட்லி தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் இட்லியும் சைடில் வேக வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா வேலை முடிஞ்சிடும். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. நம்ம மறுபடியும் கடையணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தனியாக காய் வேக வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணணும். சிறுபருப்புங்கிறதுனால சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் இந்த டைமில் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பருப்பு நல்லா கொதிக்க விடணும். சாம்பார் நல்லா கொதிக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சில பேர் லாஸ்ட்டாக தாளிப்பாங்க. நான் நடுவிலே தாளிச்சிடுவேன். அந்த மாதிரியும் பண்ணுவேன். இல்லை கடைசியாக தாளிக்கிற மாதிரி மொத்தமாக எல்லா காயும் ஒன்றா வேக வச்சு அந்த மாதிரியும் பண்ணுவேன். 2 டைப்லேயும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தக்காளி சட்னியும் சாம்பாரும் தான் அன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட கதம்ப சாம்பார் ரெடி. சாப்பிட்லாம். மற்ற நாளை விட இன்றைக்கி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. காரணம் நம்ம வீட்டு முருங்கைக்காயாக இருக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.